ஒரு கேம்ல 3 phases இருக்கும். ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம். ஸோ ஓப்பனிங் அப்படின்றது உங்களோட ஸ்டார்டிங் ஃபேஸ். இந்த போர்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த அரேஞ்ச் பண்ண பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 10 to 15 மூவ்ஸ் டிபெண்ட்ஸ், அது வரைக்கும் உங்களோட ஓப்பனிங். அண்ட் ஓப்பனிங் எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மிடில் கேம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எப்போ வரைக்கும் மிடில் கேம்னா, போர்டில் உங்ககிட்ட ரொம்ப கம்மி பீசஸ் தான் இருக்கு, மொத்தமாகவே ஒரு 4 to 5 பீசஸ் ஈச், அந்த மாதிரி ரொம்ப கம்மி பீசஸ் இருக்கும் போது தான் உங்களுக்கு எண்ட் கேம் போகும். ரைட்டா? அப்போ நீங்க எண்ட் கேம் போற வரைக்கும் மிடில் கேம் தான் விளையாடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபியூ மூவ்ஸ் மட்டும்தான் ஓப்பனிங், அண்ட் லாஸ்ட் ரொம்ப கம்மி பீசஸ் இருக்கும் போது தான் எண்ட் கேம். மற்றபடி த்ரூ அவுட் த கேம் உங்களுக்கு மிடில் கேம் தான். மிடில் கேம் உங்க கேமோட லாங்கஸ்ட் பார்ட்டா இருக்கும். அப்போ நம்ம ஓப்பனிங் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஸோ எப்படி நல்லா கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஃபியூ ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பிரின்சிபல், கண்ட்ரோல் தி சென்டர். சென்டர் 4 ஸ்கொயர்ஸ், E4 D4 E5 D5. ஸோ இந்த 4 ஸ்கொயர்ஸ்மே வந்து நம்ம நல்ல சென்டர் கண்ட்ரோல் எடுக்கணும். ஓகே, அப்போதான் நம்மளோட பீசஸ்க்கு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும், நம்மளோட பீசஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். செகண்ட், டெவலப் ஆல் யோர் பீசஸ், எஸ்பெஷலி மைனர் பீசஸ். உங்களோட எல்லா மைனர் பீசஸ் அண்ட் மேஜர் பீசஸ், இந்த 4 பீசஸையுமே ஸ்டார்டிங் ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுக்கணும். ஸோ நீங்க எப்படி எடுத்தாலும் ஓகே, பிஷப் C4 எடுத்தாலும் ஓகே, E3 எடுத்தாலும் ஓகே, ஆர் B3 பிஷப் B2 G3 பிஷப் G2 எந்த சைட்னாலும் எடுக்கணும். ஆனா உங்களோட 4 மைனர் பீசஸையும் அந்த ஸ்டார்டிங் ரேங்க்ல இருந்து வெளியே எடுத்துருக்கணும். தேர்ட், கிங் சேஃப்டி. கிங் சேஃப்டிக்கு நம்ம கேசல் பண்ணிக்கணும், எய்தர் கிங் சைட் கேசல் ஆர் குயின் சைட் கேசல். ஸோ கண்ட்ரோல் தி சென்டர், டெவலப் ஆல் யோர் பீசஸ், கிங் சேஃப்டி, கேசல், இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ்ல. ஓகே, அண்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, குயின் ஏர்லியா வெளியே கொண்டு வரக்கூடாது, அண்ட் அதே மாதிரி அன்வான்ட் பான் மூவ்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி எல்லா பீசஸ் டெவலப்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி விளையாண்ட பீஸையே திரும்ப 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 விளையாடக்கூடாது. ஓகேவா? அண்ட் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்டா, நம்மளோட பீஸ் பிளாக் ஆகுற மாதிரி இன்னொரு பீஸை கொண்டு போய் டெவலப் பண்ணக்கூடாது. ஸோ என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்டார்டிங் ஃபேஸை பெட்டரா கண்டினியூ பண்ணலாம்.